नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद। கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று மரியம் சூராவில் ஒரு ஆயத்து ஓதப்பட்டது. فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. இந்த நல்லவர்கள் நபிமார்கள் இவர்களுக்கு பின்னால் ஒரு சந்ததி உருவாகி வருவார்கள். அல்லாஹு ஸலாத்த தொழுகையை பாழாக்கி, வத்தபஉ ஷஹவாத்தி மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்கள். அவர்கள் நரகத்தினுடைய படுகொலியை அவர்கள் சந்தித்து தீர்வார்கள். தொழுகையை பாழாக்குவது என்பதற்கு 3 கருத்துக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள். ஒன்று, தொழுகையை அதனுடைய நேரங்களில் தொழுகாமல் நேரம் தவறி தொழுவது. இரண்டாவது, தொழுகையை அதனுடைய வாஜிபுகள், ஷர்த்துகள், ஒழுங்குமுறைகள் இவைகளை பேணாமல் தொழுகுவது. மூன்றாவது, ஜமாஅத்தில் பங்கு கொள்ளாமல் தனியாக வீட்டிலே இருந்து கொண்டு தொழுவது. இப்படி 3 விளக்கங்கள் இதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 3னுடைய ஒரு மைய கருத்து என்னவென்றால், தொழுகையிலே ஒரு பொதுவோக்கான, ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு நிலை. தொழுகையை விடக்கூடியவர்கள் அல்ல, தொழுவார்கள். ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகாமல் வேறு நேரத்திலே தொழுவார்கள். ஒரு நேரம் தொழுவார்கள், இன்னொரு நேரம் மாறி தொழுவார்கள். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, இரண்டாவது, அதனுடைய ஷர்த்துகளை, அதனுடைய வாஜிபுகளை, சுன்னத்துகளை, ஒழுங்குமுறைகளை பேண மாட்டார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரை பார்த்து கேட்டார்கள், நீங்க எத்தனை வருஷமா தொழுதுட்டு இருக்கிறீங்க? அவர் சொன்னாரு, நான் 40 வருஷமா தொழுகிறேன். அப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, 40 வருஷமா ஒரு தொழுகை கூட உங்களுக்கு கூடல, உருப்படியா தொழுகல. இதே நிலையில் நீங்க மௌத்தானா ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தின் மீது நீங்கள் மௌத்தாக முடியாது என்று சொன்னார்கள். அவர் செஞ்ச தவறு என்னவென்று சொன்னால், தொழுகையை கடகடான்னு தொழுதுருவார். ருக்குவுல போனா நிம்மதியா ருக்கு செய்வது, ருக்குவில் இருந்து எழுந்ததற்கு பிறகு நிம்மதியான முறையிலே அந்தந்த உறுப்புகள் அந்தந்த இடங்களில் வந்து சரியா செட் ஆகுது. முன்னாலேயே லேசா எந்திரிக்கிறது, உடனே சுஜூதுக்கு போறது. ஒரு சுஜூதிலிருந்து தலையை உயர்த்தி அதனுடைய இடத்துக்கு பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு முந்தையே திரும்பவும் போயிடுறது. இதுவெல்லாம் இதற்கு தஅதீலுல் அர்கான், துமானீனத்துல் அர்கான் என்று சொல்லுவார்கள். அதாவது எல்லா நிலைமைகளிலையும் நிம்மதியாக அமல் செய்வது. அந்த நிம்மதி இல்லை. எனவேதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரையில் அது இல்லை என்று சொன்னால் தொழுகையே கூடாது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த நிம்மதியாக தொழுவது, ஒவ்வொரு நிலைகளிலேயும் நிம்மதி பெறுவது என்பது வாஜிபான ஒன்று, கட்டாயமானதுதான். அப்படி அவன் தொழுதான் என்று சொன்னால் தொழுகை கூடிவிடும், ஆனால் அவன் குற்றவாளி என்று நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஸலாத்து என்று சொன்னால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றாமல் இருப்பது,
தொழுகையை அதனுடைய முறைப்படி தொழுகாமல் இருப்பது, மூன்றாவது ஜமாஅத்தில் தொழுகாமல் தனிமையிலே வீட்டிலே தொழுது கொள்வது, இந்த மூன்றிலேயும் ஒரு வகையான கவனக்குறைவு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லுகின்றார்கள், மன் தஹாவன பிஸ்ஸலாத்தி மஅல் ஜமாஅத்தி, ஜமாஅத்திலே பங்கு கொண்டு தொழுவதில் யாராவது அசட்டையாக சோம்பலாக இருப்பார்களேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பல வகையான 12 வகையான சோதனைகளை கொண்டு அவர்களை சோதிக்கின்றார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸ் நீளமானது, எனவே சுருக்குகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நேரம் தவறி தொழுவது என்பதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி அவர்கள் திமஷ்குக்கு போய் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து சில ஹதீஸ்களை அவர்களிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பயணம் புறப்பட்டு திமஷ்குக்கு, அதாவது டமாஸ்கஸுக்கு போகின்றார்கள். அப்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்க கண்டார்கள். இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி கேட்டார்கள், ஏன் அழுகின்றீர்கள், என்ன விஷயம்? சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே என்ன நன்மையான காரியங்கள் நல்லறங்கள் செய்து கொண்டிருந்தோமோ அது எல்லாம் போய்விட்டது என்று சொன்னார்கள். எனவே அழுகின்றேன் என்று. தொழுகை முதல் கொண்டு எல்லாமே என்ன காரணம் என்று கேட்டபோது சொன்னார்கள், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் செய்யக்கூடிய அக்கிரமம் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய ஆட்சி காலம். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த மக்கா அந்த பகுதியில் எல்லாம் கவர்னராக இருந்து வந்த ஒரு காலம். தொழுகின்ற நேரத்தில், தொழுகையினுடைய நேரம் லொஹ்ருடைய தொழுகைக்கு பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தால் பேச்சு ஓடிக்கொண்டே இருக்கும். அசருடைய நேரம் வந்துவிடும். அசருடைய நேரம் கூட சில வேளை கடந்து சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நிலைமையில் லொஹ்ரை தொழுவார்கள். இந்த அக்கிரமம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடந்ததில்லை. அதை நினைத்து நான் வருந்துகின்றேன், அழுகின்றேன் என்றார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது இலாஹத்து ஸலாத் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். தொழுகையை பாழாக்குவது என்று கல்ஃபுன் அல்லாஹு ஸலாத்த வத்தபு ஷஹவாத் என்கிறார்களே, இதுதான் இது என்று தஃசீரை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் மதீனாவுக்கு வருகின்றார்கள். அப்பொழுதும் சொன்னார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே எந்த நன்மைகளை எல்லாம் பார்த்தேனோ அந்த நன்மைகள் எல்லாம் நம்முடைய காலத்திலேயே போய்விட்டது என்று வருத்தப்படும் போது பக்கத்தில் இருந்தவர்கள் கேட்டார்கள், அனஸ் அவர்களே, அபூ ஹம்ஸா அவர்களே, தொழுகை அப்படியேதானே இருக்கிறது என்று சொன்னார்கள். உண்மை எப்படித்தான்? மற்ற இடங்களை விட மதீனாவில் சரியான நேரத்தில் துல்லியமாக 5 நேரம் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்த தருணம். அப்போது கேட்கிறார்கள், மதீனாவில் தொழுகையெல்லாம் ஒழுங்கத்தான் நடந்துட்டு இருக்குது, இங்க அல்லாஹு ஸலாத் தொழுகையை நாசமாக்குவது பாழாக்குவது என்பது இங்கு இல்லையே என்று சொன்ன போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், சஃப்பு நேரா நிக்கிறீங்களா என்று கேட்டார்கள். சஃப்பு நேரா இல்லை என்று சொன்னால் அவர்களும் கல்ஃபுன் அல்லாஹு ஸலாத் தொழுகையை பாழாக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறார்கள் என்ற கருத்தை அங்கே பதிவு செய்கின்றார்கள். இப்படி விசாலமான ஒரு கருத்தை, தொழுகையினுடைய ஒழுக்க முறைகளை, தொழுகையினுடைய வாஜிபுகளை, தொழுகையினுடைய சுன்னத்துகளை விடக்கூடியவர்களுக்கு கல்ஃபுன் அல்லாஹு ஸலாத் தொழுகையை வீணாக்கக்கூடிய ஒரு சந்ததி என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகை இருக்கிறது, அந்தந்த நேரங்களில் தொழுக வேண்டும். மேராஜுக்கு போன நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காட்சியை காணுகிறார்கள். ஒருவருடைய மண்டை உடைக்கப்படுகிறது. அங்குள்ள மண்டை, அங்குள்ள தலை எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி கற்பனை செய்யற மாதிரி உள்ளதல்ல.
பிரம்மாண்டமான உருவம், பிரம்மாண்டமான ஒரு மண்டை. அவனுடைய மண்டை பெரிய பாறை எடுத்து ஓங்கி அடித்து சிதறடிக்கப்படுகிறது. அது சட்டென்று தெரித்து பல பாகத்திலே தெரிக்கிறது. மீண்டும் அதற்கு உருக்கொடுக்கப்படுகிறது. மீண்டும் அதே போன்ற இன்னொரு பாறையின் மூலமாக அது உடைக்கப்படுகிறது, சட்டினியாக ஆகிறது. மீண்டும் ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை, மீண்டும் ஒரு முறை தொடர்ந்து இப்படியே அவனுடைய தலை நசுக்கப்படுகிறது. கர்ண கொடூரமான ஒரு அறம். யார் என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே பெருமானார் அவர்கள். ஜிப்ரீல் சொன்னார்கள், உலகத்தில் வாழுகின்ற நேரத்தில் தொழுகையில் கவனக்குறைவாக இருந்தவன் அவனுக்குரிய தண்டனை இப்படித்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித் தந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவனுக்கு இப்படித்தான் செய்வார். இதிலே முஹத்திஸீன்கள் இப்படி ஒரு விளக்கத்தை தருகின்றார்கள். ஏன் கையை உடைக்க கூடாதா, காலை உடைக்க கூடாதா, தலையை ஏன் உடைக்கப்படுகிறது என்று சொல்லும் போது தொழுகைக்கும் தலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. தொழுகை இருக்கிறது. இன்னமா மௌலிஉ ஸலாத்தி மினல் தீனி கமௌலிஉ ராஸி மினல் ஜஸத். மனித உடலில் தலைக்கு என்ன அந்தஸ்தோ அது போன்று மனிதனுடைய தொழுகையில் தீனில் தொழுகையினுடைய அந்தஸ்து, தீனில தொழுகையினுடைய அந்தஸ்து தலைக்கு ஒப்பாகிறது. என்ன? கைய உடைச்சா அவன் உயிர் வாழ முடியும், காலை உடைச்சா அவன் உயிர் வாழ முடியும், உடம்பையே ஒடிச்சாலும் அறுத்தெடுத்தாலும் உயிர் வாழ முடியும். ஆனால் தலை போச்சுன்னா உயிர் வாழ முடியாது. அது ஒன்று. தொழுகை இல்லை என்று சொன்னால் எவன் தொழுகை விடுகிறானோ அவனுக்கு தீனிலே எந்த விதமான பங்கும் இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா தீன லிமன் லா ஸலாத்த லஹு. தொழுகை இல்லாதவனுக்கு தீனே கிடையாது என்று. ஆகையினால இந்த தலைக்கும் தொழுகைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு என்று இந்த மிஅராஜுடைய ஹதீஸுக்கு விளக்க உரையை தருகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இது யாருக்கு என்று சொன்னால் தொழுகையை விடக்கூடியவனுக்கு அல்ல, தொழுகையை நேரந்தவரை தொழுகக்கூடியவன், தொழுகையை அசால்ட்டாக தொழக்கூடியவர்கள், தொழுகையிலே வாஜிபு சுன்னத்துகளை ஒழுங்குமுறைகளை விடக்கூடியவர்களுக்கு அவர்களுக்குரிய தண்டனை என்பதை எங்களுடைய தஃசீரிலே பார்க்கின்றோம். தொழுகையை விடக்கூடியவனோ மிக கடுமையான தண்டனை அவனுக்கு. அதை சொல்லி மாளார். சில பேர் காஃபிர் என்றே சொல்லுகின்றார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்கள் அவர்களை காஃபிர் என்றே சொல்லுகின்றார்கள். மன் தரக ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர். வேண்டுமென்றே தொழுகையை விடக்கூடியவன் காஃபிராகி போனான் என்ற அந்த ஹதீஸுக்கு நேரடி பொருள் தரக்கூடியவர்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. பனு இஸ்ரவேலர்களுடைய காலம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறாள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் ஜினா செய்து விட்டேன், ஸலைத்து ஃபகதல்து வலதி மின ஸினா. நான் ஜினா செய்து விட்டேன், இந்த ஜினாவுக்கு தடையாக இருந்த என்னுடைய மகனையும் நான் கொலை செய்து விட்டேன். ஃபஹல்லி தௌபத்து. எனக்கு பாவ மன்னிப்பு உண்டா என்று அந்த பெண் கேட்கிறார்கள். கோபம், கடும் கோபம் அடைந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், உக்ருஜி யா ஃபாயிஷா, விபச்சாரியே ஓடிவிட இங்கிருந்து, நீங்க நின்றா எனக்கு அலாம் இறங்குமோ என்று நான் பயப்படுகிறேன் என்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் வஹி இறக்கி வைத்தார். மூசாவே, இந்த பெண்ணை அப்படி அகற்றுகிறீர்கள், துரத்துகிறீர்கள், இந்த பெண்ணை கூப்பிடுங்கள். தொழுகையை விட்டவனுக்கே மன்னிப்பு உண்டு என்று சொன்னால் ஜினா செய்தவர், கொலை செய்தவருக்கு ஏன் மன்னிப்பு கிடையாது என்று சொல்லுங்கள் அந்த பெண்ணிடத்திலே என்று அல்லாஹ் வஹி அறிவித்தார். இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்று சொன்னால், ஜினாவை விட, கொலையை விட மிக கொடிய பாவம் தொழுகையை விடுவது. அதனால் இப்ப சொல்லப்படக்கூடியதெல்லாம் தொழுகையில் கவனக்குறைவாக இருப்பது, சோம்பேறித்தனமாக இருப்பது, முறைப்படி தொழுகாமல் இருப்பது என்ற கருத்தை இங்கே சொல்லப்படுகிறது. இதுல அல்லாஹு ஸலாத் வத்தபஉ ஷஹவாத், மனோ இச்சையை பின்பற்றுவார்கள்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? மனோ இச்சை என்ன? இப்ப நல்ல புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கும். இப்ப போய் ஒண்ணுக்கு போய் ஒழுவு செஞ்சுட்டு தொழுதம்னா போன மதிப்பெல்லாம் கலைஞ்சிரும், தலையெல்லாம் கலைஞ்சிரும். பொம்பளைகளை பாருங்க, நிக்காவுடைய கல்யாண மண்டபத்துக்கு போனாங்கன்னு சொன்னா அந்த மேக்கப் கலைஞ்சிருங்கிறதுக்காக வேண்டிய ஒழுவு செய்ய மாட்டாங்க. தொகுர் தொழுக பெரும்பாலான பெண்கள் தொழுக மாட்டார்கள். ஏன்? அழகு கலைஞ்சிரும், பட்டு துணி இருக்குது, அது அந்த பக்கம் இந்த பக்கம் கலைஞ்சிடக்கூடாது, மேக்கப் கலைஞ்சிடக்கூடாது, வீடியோகிராஃபர் எடுக்கும் போது அவரோட போஸ் கொடுக்க முடியாது. இதெல்லாம் காரணமா வச்சு தொழுகையை விடக்கூடிய பெண்கள் இருப்பார்கள். ஷஹவத்தை பின்பற்றக்கூடியவர்கள். ஒரு துணி எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வெகு தூரம் பயணப்படுகின்ற நேரத்திலே அவன் தன்னுடைய ஆடையின் மீது அவனுக்கு ஆசை, மனோ இச்சையை பின்பற்றுகின்றான், தொழுகையை விடுகிறான். ஷஹவத்தை மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவன், வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவன் காசின் மீது ஆசை கொள்ளுகிறான், மனோ இச்சையை பின்பற்றுகிறான். உட்கார்ந்தோம்னா எல்லாம் 4 பார்ட்டி வருவாங்க, ஒரு 1000-2000 சம்பாதிக்கலாம், தொழுக போனோம்னா அந்த பார்ட்டி தவறி போயிடும் என்பதற்காக வேண்டி காசின் மீது ஆசைப்பட்டு தொழுகையை விடுகிறான். ஆடையின் மீது ஆசைப்பட்டு தொழுகை விடுகின்றான், அழகின் மீது ஆசைப்பட்டு தொழுகையை விடுகிறானே. மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்கள் இவர்கள். என்று சொல்லப்படுகின்ற நரகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு குகை. அந்த குகையில் இதுக்கு முன்னாலேயும் நான் சொல்லி இருக்கின்றேன், பிரம்மாண்டமான குகை. லட்சக்கணக்கான மனிதர்கள் இருப்பார்கள், அதிலே சினா செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், தொடர்ந்து குடிக்கின்ற குடிகாரர்கள் இருப்பார்கள், அதிலே இந்த தொழுகையில் கவனக்குறைவாக இருக்கக்கூடியவனும் உள்ளே போட்டு அவன் சுட்டு கரிக்கப்படுவான். அதான் ஜஹன்னத்திலே ஒரு இடம், ஒரு பெரிய குகை, பிரம்மாண்டமான இடம். நாற்றம் இருக்கிறது, மனத்தை விட மோசமான ஒரு நாற்றம். அந்த நாற்றத்தை நரகம் கூட ஒரு நாளைக்கு 70 முறை யாருன்னா என்னால தாண்ட முடியல காப்பாற்றலாம் என்று நரகம் பாதுகாப்பு தேடும் என்கிற அளவுக்கு அந்த என்ற நரகம் இருக்கிறது. அது தொழுகையிலே கவனக்குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்று இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் முஃபஸ்ஸிரீன்கள் தருகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஐங்கால முறையாக தொழக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.